குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் நம்ம வந்து பேரலோகிராம் உடைய எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஷேப் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரோம்பஸ். சரியா? ரோம்பஸில் வந்து நான் வந்து லாஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ரெக்டாங்கிளில் இருந்து நம்ம ஷேப்பை கொஞ்சம் இது பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பேரலோகிராம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கொயர் ஷேப்ல இருந்து, சரியா, ஸ்கொயர் ஷேப்ல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து கார்னர்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சைடில் வந்து இது பண்ணோம்னா இந்த கிடைக்கிற ஷேப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து ரோம்பஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ரெக்டாங்கிளை கொஞ்சம் வந்து இதுவும் பண்ணி வச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பேரலோகிராம் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் ஷேப் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ரோம்பஸ். ரோம்பஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருந்து கொஞ்சம் வந்து நம்ம மாற்றி வச்சோம்னா நமக்கு கிடைக்கிற ஷேப் என்னன்னு பார்த்தோம்னா ரோம்பஸ். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். என்னது, எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். அதாவது ஆப்போசிட் சைடு, இந்த சைடும் இந்த சைடும் வந்து இணையா இருக்கும். diagonals divided the rhombus into the 4 right angle triangles of equal area. அதாவது diagonals என்னன்னா 4 right angle கிடைக்குது. அதாவது மூலை விட்டம்னு சொல்லுவாங்க. இது இந்த ஷேப்பையும் நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குதா? இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று. நம்மளுக்கு வந்து 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது ஆஃப் ஈக்குவல் ஏரியா. 4 ஈக்குவல் ஏரியாஸ் கிடைக்குது. த டயக்னல்ஸ் பைசெட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். பைசெட்னா வந்து ஒன்றுத்துக்கு ஒன்றுது வெட்டுது. இங்கே இருக்கு இல்லையா, இப்படி நம்ம கோடு போட்டோம்னா பைசெட் ரெண்டுமே வந்து வெட்டுற இடம் தான் வந்து பைசெட்னு சொல்றது. இந்த 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் வந்து பைசெட் அட் ஈச் அதர்னா ரெண்டுத்துக்கும் வந்து வெட்டுதுன்றது அர்த்தம். சரியா? இதோடைய ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இதுதான் இதோடைய ஷேப். ரோம்பஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, all the sides are equal, opposite sides are parallel, diagonals divide the rhombus into the 4 right angle triangles of equal area, the diagonal bisect each other at right angles. This is the properties of the rhombuses and this one is the diagram of a rhombus. சரியா? நம்ம கார்னருக்கு வந்து பேர் கொடுக்குறோம். ABCDன்றது எதை வேணா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் this one is the D1 and இந்த லைன் வந்து diagonal தான் வந்து D2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? D1 and the D2 and the area of the rhombus is the ஃபார்முலா வந்து 1/2 into D1 into D2. ஏன் 1/2னா நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. அப்போனா 1/2, அதாவது இது இருந்ததுன்னா இங்கே இன்டூ இருக்கிறதா அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்ஜிப்ரா படிக்கும்போது, அதாவது பிராக்கெட் இருந்ததுன்னா அங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குன்றது அர்த்தம். 1/2 into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? this is the formula. area of the rhombus na 1/2 into D1 into D2 square units. this one. இப்போ நம்ம எக்ஸசைஸ்ல என்ன சம்ஸ் இருக்குன்றது பார்த்துடலாமா? எக்ஸசைஸ் 2.2ல find the area of your rhombus PQRS shown in the figure. அதாவது இது கொடுத்துட்டாங்க, டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன ஷேப்பு பார்த்தோன்னே தெரியுது, ரோம்பஸ் உடைய ஷேப். இந்த டயக்னல் இந்த இப்படி இருக்கு இல்லையா, திஸ் ஒன் இஸ் த டயக்னல் அண்ட் திஸ் ஒன் இஸ் த டயக்னல். இதுதான் வந்து D1 அண்ட் திஸ் ஒன் இஸ் த D2. சரியா? அப்போ D1 வந்து 16 சென்டிமீட்டர் அண்ட் D2ங்கிறது 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் யோர் ரோம்பஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தா 1/2 into D1 into D2. ஏரியா ஆஃப் யோர் ரோம்பஸ் ஃபார்முலா என்னதுன்னா 1/2 into D1 into D2. சரியா? இந்த 1/2ங்கிறத நம்ம எடுத்து எழுதிடலாம். இன்டூ D1 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 16. அப்போ 16 இன்டூ D2 உடைய வேல்யூ வந்து 8. சரியா? அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ எப்படி சம்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்படியும் கேன்சல் பண்ணலாம் நம்மளால. இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இது வந்து டிவைட்ல இருக்கு. ஒரு மெத்தட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி, சரியா, 16 into 8 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 128. 128 இது by 2, 1/2 into இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 128 அப்படின்றத எழுதலாம். இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 128 divided by 2ன்னு எழுதலாம். சரியா? இதை வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 64 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர் வரும்.
அதாவது 128 டிவைடட் பை 2ல இருக்கு. அதாவது 1 into 128 மல்டிப்ளை பண்ணோம்னா 128. இது டிவைடட் பை 2ங்கிறதுனால இப்படியும் ரைட் பண்ணலாம். இல்லைங்க மிஸ் நான் இது இப்படியும் போடலாம். ஆர் இல்லைன்னா பாருங்க 1/2 into 16 into 18 இருக்கு. இது நம்ம வந்து டிவைடால பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 1 2 is 2 8 2s are 16. 1 2 is 2 8 2s are 16. மீதி என்ன இருக்கு? 8 into 8 இருக்கு. 8 8s are 64 centimeter square. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இல்லைங்க மிஸ் எனக்கு இப்படி மல்டிப்ளை பண்ணி நான் டிவைடும் பண்ணுறதுனாலும் ஓகே, அப்படி இல்லையா நான் இதுலேயே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன்னு பார்த்தோம்னா 1 2 is 2 8 2s are 16 8 8s are 64 centimeter square. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? நம்மளுக்கு வந்து செகண்ட் டேபிள் இங்கே டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் இருந்தா, அப்படி இல்லையானா நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்க செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. D1 வந்து 19 சென்டிமீட்டர், D2 வந்து 16 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் ஏ ரோம்பஸ்னா 1/2 into D1 into D2 ஃபார்முலா. 1/2 into 19. D1 உடைய வேல்யூ என்னது? 19. 19ன்றது எழுதிட்டேன். இன்டூ D2 உடைய வேல்யூ என்னது? 16 சென்டிமீட்டர். 16 என்றது ரைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க நான் எப்படி இந்த சம் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கன்னா 1 2 is 2. 19ல ஏதாவது எந்த டைம்ஸுமே போகாது. 1 2 is 2. சரியா? 2 8s are 16. சரியா? 1 2 is 2. செகண்ட் 8 2s are 16. செகண்ட் டேபிள் மனசுல வச்சுக்கோங்க. இருங்க. 1 2 is 2. 8 2s are 16. 90ங்கிற டேபிள்ஸ்ல செகண்ட் டேபிள்ல வராது. 16 தான் வரும் நமக்கு. செகண்ட் டேபிள் மனசுல வச்சுக்கோங்க. 2 இருக்கு இல்லையா? 1 2 is 2. அப்புறமா 8 2s are 16. 8 2s are 16. 16ங்கிறது வருது. இப்போ 19 மீதி இருக்கிறது இங்க கீழே வந்து 1 ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு? 19 into 8 தான் இருக்கு. 19 into 8 மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது வந்து 152. சரியா? அப்போ ஏரியா ஆஃப் ஏ ரோம்பஸ்னா 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சம் பாருங்க. D1 வந்து 26 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. D2 ஓட வேல்யூ என்னன்னு தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 468 ஸ்கொயர் மீட்டர். சரியா? இப்போ வந்து D2 உடைய வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏரியான்றதை கொடுத்துட்டாங்க 1/2 into D1 into D2. ஏரியாவோட வேல்யூ என்னது? 468 equal to 1/2 into D2 உடைய வேல்யூ D1 உடைய வேல்யூ வந்து 26 கொடுத்துருக்காங்க. 26 into D2. நான் என்ன பண்றேன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். என்னன்னுட்டு 1 2 is 2. 1 2 is 13 2s are 26. ஆமா தானப்பா? 1 2 is 2. 13 2s are 26. செகண்ட் டேபிள் மனசுல இருக்கு. இங்க ஆன்சர் இருக்கு. இந்த நம்பர் தானே நம்ம இங்க போடணும். சரியா? போட்டுட்டோம்னா 468 equal to கீழே இதுவா 1/1 வேல்யூ வந்து 1 ஆயிடுது. மீதி என்ன இருக்கு? 13 into D2 தான் இருக்கு. சரியா? நமக்கு எந்த ஓடைய வேல்யூ வேணும்? D2 ஓடைய வேல்யூ தான் வேணும். D2 equal to 468. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடா போச்சுன்னா என்னவா மாறும்? டிவைடா மாறும். அப்போ 468 divided by 30.